Hello friends, once again welcome back to my channel. This is Clinton here. நம்ம லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சேல்ஸ் வீடியோ தாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 9 புல்லட் இருக்குது. எல்லாமே டீசல் வண்டி தான். இந்த வீடியோவில் வந்து பெட்ரோல் வண்டி கிடையாது. கம்ப்ளீட்டாக எல்லா வண்டியுமே வந்து டீசலில் தான் இருக்குதுங்க. மொத்தமாக 6 புல்லட் வந்து 7 புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டீசல் இருக்குது, 2 வந்து என்டாஸ்மெண்ட் புல்லட் இருக்குது. எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா சென்டர் பெட் தான். இந்த வீடியோவில் வந்து சைடு பெட் எதுவுமே கிடையாது. 5 HP இருக்குது, 6.5 இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 7.5 HP. 3 வேரியண்ட்டுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா 6 வண்டி இருக்குதுங்க. கிக் ஸ்டார்ட்டில் 3 வண்டி இருக்குது. ஸோ எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஒரு சில வண்டிகளுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் இருக்காது, அது நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லா வண்டிக்குமே எஃப்சி வந்து மினிமம் ஒரு 3 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ்லேருந்து கரண்ட்டில் இருக்குதுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் என்ன ரேட்டு, என்ன கண்டிஷனு, அதே மாதிரி எஃப்சி எது வரைக்கும் இருக்குன்றதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ஷாப்போட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் தான் இருக்குதுங்க, லக்ஷ்ணா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். நம்ம ஷாப்புக்கு லொக்கேஷன் தெரியாதவங்க கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கனாலும் வந்துடும். அப்படி இன்கேஸ் இது இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கிளியராக சொல்லிடுறேன், எல்லா வண்டியுமே இன்ஜின் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி இருந்ததுன்னா அந்த வண்டியை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 85,000லேருந்து இருக்குதுங்க. ஃபைனல் லாஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,42,000 வரைக்கும் இருக்குது. செல்ஃபில் இருக்குது. கிளாசிக் வண்டி மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிளாசிக் வண்டி மாதிரி டீசல் வண்டியில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுதான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நான் காட்டுறேன். அதே மாதிரி நான் எப்போவுமே வீடியோவில் நான் கிளியராக சொல்லிடுவேன், நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியாக பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய கஸ்டமர் வாங்குறவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே இல்லை, அது வந்து முறை கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி எடுக்கிறவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்கேஸ் இல்லை அவங்களால நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்களே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஆடியோ சொல்கிறீங்களோ அந்த ஆடியோக்கு உங்களோட ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா நாங்களே வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு நான் பண்ணித்தரோம். ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடியோக்கு தகுந்த மாதிரி வேரியேட் ஆகும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து மேக்ஸிமம் ஒரு 1500 வரைக்கும் ஆகுங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கம்பல்சரியாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதில் இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்க ஓனரே வந்து என்கிட்ட வந்து சேல்ஸு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கேரேஜ் வண்டியை கொண்டு வந்து சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என் மேலே உள்ள ட்ரஸ்ட்னால தான் சரி நம்ம வந்து ப்ராப்பராக புக் ஒர்க்லாம் பண்ணி கொடுப்போம், நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி கொடுப்போன்ற அந்த நம்பிக்கைன்றனால தான் என்கிட்ட வந்து டேரெக்டாக சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன், நிறைய வண்டி வந்து டேரெக்டாக கஸ்டமர்கிட்டருந்தே வாங்கியிருக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட்டு. நீங்கள் வண்டியை வாங்கிட்டு போய் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் பழக்கம் இருக்கா, டீசல் வண்டி பழக்கம் இருக்காது, நீங்கள் வண்டியை வாங்கிட்டு போய் நீங்கள் ஓட்டி பார்ப்பீங்க, உங்களுக்கு செட் ஆகும் போகும். இல்லை நீங்கள் வந்து வண்டியை வந்து வீட்டில் நிறுத்திட்டு நீங்கள் ஃபாரின் கூட போவீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் ஆனால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். வண்டியை சேல்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்களே வச்சு ஓட்டுங்க, இல்லை நீங்கள் வேறு என்ன ரீஸ்டோர் ஒர்க் பண்ணுங்கள், எப்படி வேணால் செய்யுங்க. பட் ஆனால் கண்டிப்பாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் அது பண்ணிடணும். நீங்கள் வண்டியை பர்ச்சேஸ் பண்ண வந்து 1 மந்த் நான் டைம் கொடுப்பேன், அதில் நீங்கள் கண்டிப்பாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த லோ பட்ஜெட் வண்டியை பார்த்துடலாம். 83 மாடல். நான் அப்படியே வெளியில் எடுத்து வச்சு ஒவ்வொரு வண்டியை நான் எக்ஸ்பிளைன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற புல்லட்டு, இது வந்து டீசல் என்டாஸ்மெண்ட் வண்டிங்க, கம்பெனி டீசல் கிடையாது, பெட்ரோல் டு டீசலாக கன்வெர்ட் பண்ணது. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 83 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2028 வரைக்கும் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் லேப்ஸ் ஆகிடுச்சு, இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த வண்டியோட ரேட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வண்டிக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 85,000. சென்ட்ரு பெட்டு 5 HP வண்டிங்க. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டோட புதுசு. நாங்கள் நேற்று தான் பேட்ரி புதுசு போட்டிருக்கிறோம். அவங்களுக்கு ஹார்ன் இண்டிகேட்டர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை செஞ்ச வண்டிங்க. இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி புக்கு பேப்பரில் வேணும், வண்டியை வந்து அப்படியே நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ஓட்டிகிட்ருக்கோம்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டீசல் என்டாஸ்மெண்ட் வண்டி, சென்ட்ரு பெட்டுங்க, 5 HP. வண்டியை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்லோ ஸ்பீடு ஓடுற பீட் சவுண்டெல்லாம் கேளுங்க. ஹைட்லிங்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸ்லோ ஸ்பீடு எல்லாமே நல்லாயிருக்கும். இன்ஜின் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த வண்டியோட அப்படியே அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள்.
பெயிண்டிங்கும் அவுட்லுக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி. TNX 7084 ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் 80% இருக்கும். ஸோ பெயிண்டோட அவுட்லுக் கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. வண்டி வந்து சென்டர் பெட்டு ஓகேங்களா. இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. பேக் டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க 75% இருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே நல்லாயிருக்கு. இதுக்கு இந்த வண்டிக்கு பேட்ரி புது பேட்ரி போட்டிருக்கிறோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாம். பெயிண்ட் அவுட்லுக் நல்லாவே பார்த்துக்கோங்க. வண்டியோட மாடல் 83 மாடல் 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டிங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி டீசல் புல்லட்டு, ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷனு, TN 33X 6996 ஃபேன்சி நம்பருங்க. இந்த கம்பெனி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணிட்டாங்க, பிளாக் கலரில் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்கும் இந்த வண்டியும். அதே மாதிரி லைஃப் டேக்ஸு, நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓனரு. இந்த வண்டியோட ரேட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 89,000ங்க. 89,000 ரூபா. ஒரிஜினல் கம்பெனி டீசல் புல்லட்டு, எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டி கொடுக்குறேன். இன்ஜின் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், தரமாக இருக்கும். நீங்கள் அவுட்லுக் வேணால் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு லோ பட்ஜெட் வந்து கம்மியாக தான் இருக்குதுங்க, ஒரு 1 லேக்குள்ளார எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற கம்பெனி டீசலாக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுத்துக்கலாம். ரீஸ்டோர் நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் உங்களுக்கு எப்போ வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அமௌண்ட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் மெக்கானிக் ஒர்க்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இன்ஜின் வந்து கேரண்டி, இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. பேட்ரி இருக்குது, ஹார்ன் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ நான் இப்போ வண்டியோட ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பீட் சவுண்ட் காட்டுறேன், கேளுங்க. ஸோ ஸ்லோ ஸ்பீட் ஓடுற பீட் சவுண்ட் கேளுங்க. ஸோ இன்ஜின் நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்ஜினுக்கு கேரண்டியாக தரோம். ஸோ அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் கம்பெனி டீசல் புல்லட் தான், என்டாஸ்மெண்ட் கிடையாது. ஸோ கிளச் கவர் இதெல்லாம் பாருங்கள். பெட்டை பார்த்தீங்கனாலே எல்லாருக்கும் தெரியும், அது கம்பெனி வண்டி. 6 HP வரும். எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. நம்பர் பாருங்கள், ஈரோடு நம்பர் TN 33X 6996. வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா 89,000 89,000 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டியும் கம்பெனி டீசல் புல்லட் தாங்க. இது வந்து ஈரோடு ரெஜிஸ்ட்ரேஷன் TN 33X 5515. இது ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டி. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஓனரு. 1995 மாடலுங்க. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் இல்லை, லைஃப் டைம் டேக்ஸிங் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பிஃபோர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த கஸ்டமர் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஹைட்ராலிக் ஃபோர்க்குங்க, பெயிண்டிங் ஒர்க்கு, குரோமியம் ஒர்க்கு எல்லாமே பின் டு பின் எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறாங்க. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி. இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,15,000ங்க. அலாயில் இருக்குதுங்க, 2 டயர் டியூப் புதுசு. இன்ஜினோட பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்லோ ஸ்பீட் கேளுங்க. அந்த ஃப்ளாப் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் பீட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வண்டி லாங் ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. மைலேஜும் நல்ல மைலேஜ் வருது. நான் கொஞ்சம் ஒரு 3 days ஓட்டி பார்த்தேன், நல்லாவே இருக்குங்க வண்டி. வைப்ரேஷன்லாம் எதுவுமே கிடையாது. மைலேஜ் நல்ல மைலேஜ் வருது. ஒரு கம்பெனி டீசல் வண்டி வேணும், கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கிற வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2026 வரைக்கும் எஃப்சி இருக்குது. அவுட்லுக் காட்டுறேன் பாருங்கள். பேட்ரி இந்த வண்டிக்கு நாங்கள் புதுசு போட்டிருக்கிறோம், வாரண்டி கார்டோடு வந்துடும். ஸோ டயர் கண்டிஷன் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் புதுசு தான். TN 33X 5515. ஸோ அவுட்லுக் எல்லாம் பாருங்கள். இது ஒரு கம்பெனி டீசல் புல்லட்டு, 95 மாடல் ஓகேங்களா. பேக் டயரும் கண்டிஷன் பாருங்கள், புது டயரு. ஸோ வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க.
ஓவரால் அவுட்லுக் பார்த்துருப்பீங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு 7.5 HP வண்டி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி ஒரு கம்பெனி டீசல் புல்லட்டுங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 1998 மாடல். என்ஃபீல்டு டீசலில் லாஸ்ட்டாக வந்த மாடல் இதுதான். இதுக்கப்புறம்லாம் வந்து டாரஸ் வந்தது. 99லேயும் 2000லேயும் டாரஸ் வந்தது. இது வந்து என்ஃபீல்டு டீசலுங்க, கம்பெனி டீசல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டு, 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓனருங்க. இந்த கம்பெனி டீசல்லே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 7.5 HP ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. இன்ஜின் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 7.5 HP வேணுன்றவங்க, அதுவும் கம்பெனி டீசலோடு வேணுன்றவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஒரே ஒரு கம்பெனி டீசல் 7.5 HPயோடு இருக்கிறது இதுதான். கம்பெனி வண்டிக்கு யூஸ்வலாக 6.5 மட்டும்தான் வரும். இதில் வந்து 7.5 HP ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆல்ட்ரேஷன் இருக்குதுங்க. ஓவரால் அவுட்லுக்கோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். இன்ஜின் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஃபோர்க் போட்டிருக்குதுங்க. இன்ஜினில் கொஞ்சம் சில்லற வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நாங்களாம் செஞ்சிட்டோம். அதே மாதிரி பேட்ரி ஒயரிங் ஒர்க் எல்லாமே நான் செஞ்சுருக்குறேங்க. சைலன்சர் பெண்டு டூமு நிக்கல் இப்போ தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ வண்டி ஃபஸ்ட் நான் செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஸ்லோ ஸ்பீடு பாருங்கள். 7.5 ஸ்லோ ஸ்பீடு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி பிக்கப்பு சூப்பராக இருக்கும் 7.5 HP. ஸோ இப்போ நான் கிக் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பம்பு நாசிலெல்லாம் புதுசு போட்டிருக்குங்க. ஸோ இந்த வண்டி நம்பர் பாருங்கள். இது வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷனு, TN 27W 6372ங்க. 2 டயருமே பாருங்கள் 80% இருக்கும். ஸோ 2028 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,25,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. சைலன்சர் பெண்டுட்டும் பார்த்துக்குங்க. அப்படியே பெயிண்டிங் கண்டிஷன்லாம் பாருங்கள். செயின் ஸ்ப்ராக்கெட்டு புதுசு தான். நீங்கள் இதில் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாம். இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லா வண்டியுமே வந்து கம்பெனி டீசல் தான். அதுவும் செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்கிற வண்டி தான். எல்லா வண்டியுமே செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கரூர் நம்பருங்க. TN 47B 0201 201 வண்டி நம்பரு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியை எடுத்து நான் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த வண்டியை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன். எஃப்சி வந்து கரண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் செல்ஃப் ஒர்க்கிங் இல்லாமல் இருந்தது, செல்ஃபெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். 2029 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனரு. 1995 மாடல் வண்டி. நான் இப்போ செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட பீட் சவுண்டு கேளுங்க. இந்த வீடியோவில் போடுற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸ்லோ ஸ்பீடு சரி, பீட் சவுண்டு சரி, எல்லா வண்டியுமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே கிக் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட் நல்லாயிருக்கும். 2 டயரும் பார்த்தீங்கன்னா 80%ல் இருக்குது. இந்த வண்டிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேரண்டியாக கொடுக்கலாங்க. வைப்ரேஷன் இருக்காது வண்டிக்கு. அவுட்லுக் பார்த்துக்கோங்க. ஸோ சின்ன சின்ன இடத்துலலாம் அங்கங்கே பெயிண்ட்டு கட் ஆகிருக்கும். ஸோ ஓவரால் பெயிண்ட் கண்டிஷனே காட்டிடுறேன் பாருங்கள். டயரை பார்த்துக்கோங்க. வண்டி நம்பரு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக உங்களுக்கு வந்து 5 வருஷம் எஃப்சி லைவில் இருக்குங்க. 2029 வரைக்கும் இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனரு. ஸோ குரோமிங் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள். ஸோ நான் சிட்டியில் இருக்கிறேன், எனக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டோட வேணுன்றவங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிட வேண்டாம். வைப்ரேஷன் இருக்காது, மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்குங்க. 6 HP. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,25,000 ஃபிக்ஸட் ரேட்டு. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2 ஓனரு. ஸோ
ஸோ இந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லேயே தான் நான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது எஃப்சி எடுத்துருக்கிறேன். என்னோடய பிரதர் தான். ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியாக பண்ணணும். ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடுறேன். எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியாக பண்ணிடணுங்க. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் வண்டி பார்த்துடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டிங்க இது ஒரு கம்பெனி டீசல் புல்லட்டு. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1994 மாடலுங்க. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 4 ஓனருங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் லுக்கில் இந்த வண்டி வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் போட்டிருக்கிறாங்க, கிளாசிக் சீட்டு, அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாசிக் வீலு, மக்காடு எல்லாமே கிளாசிக் லுக்கில் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் வண்டியை எடுத்து என்ன பண்ணோன்னா செல்ஃப் இல்லாமல் வந்தது, செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். செல்ஃப் மோட்ரு புதுசு, பேட்ரி புதுசுங்க. அப்புறம் இந்த சைலன்சர் பெண்ட் எல்லாமே நிக்கல் போட்டு வண்டியை வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் எந்த ஒர்க்கும் இந்த வண்டிக்கும் பண்ண தேவை இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்ரு புதுசு போட்டிருக்கிறோம். பேட்ரி வாரண்டி கார்டோட உங்களுக்கு எக்ஸைட் பேட்ரி, புது பேட்ரி வந்துருக்குங்க. ஸோ எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த வண்டியுமே பார்த்திங்கன்னா நீங்கள் சிட்டியில் ஓட்டுறோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்து வண்டி ஓட்டலாம். லாங் போகிறோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஓட்டலாம். வைப்ரேஷன் இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த கிளாசிக் சீட்லாம் ஆல்ட்ரு பண்ணனால உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கும் போது ஸோ நார்மலாக டீசல் வண்டிக்கு இருக்கிறத விட இது கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். நான் இப்போ வண்டி வந்து செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ கிக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்லோ ஸ்பீடோட பீட் சவுண்ட்லாம் கேளுங்க, பக்காவாக இருக்கும். இப்போ நான் ஓவராலாக அவுட்லுக் காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஸோ அவுட்லுக் அப்படியே பாருங்கள். பெயிண்ட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் வண்டி, TN 37H 3281. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், டிஸ்க்கு மாட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே ரைட் சைடு வியூ எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட ரேட்டு சொல்லிடுறேங்க. 1,28,000, 1,28,000 இந்த வண்டியோட ரேட்டு. எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பேட்ரி, செல்ஃப் மோட்ரு, செல்ஃபு இது எல்லாமே இப்போ தான் புதுசாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இன்ஜின் நல்லாயிருக்கும். அப்படியே நெக்ஸ்ட்டு வண்டியை பார்த்துடலாம். பார்க்க போகிற வண்டி இதுவும் ஒரு ஈரோடு நம்பர் வண்டிங்க, TN 33X. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வண்டி இதுவும் ஒரு ஈரோடு நம்பர் வண்டி தாங்க, TN 33X 6175. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே தான் நான் எஃப்சி காட்டியிருக்கிறேன். புக்கு மேபி இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு தான் வரும், எனக்கு ஸ்மார்ட் கார்டு வரும். 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குது. 1 இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க. செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குதுங்க, செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி, ஒரிஜினல் கம்பெனி டீசல் புல்லட்டு. ஓகேங்களா, 1995 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓனர் வருங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். பெயிண்ட்டு, அவுட்லுக்கு, டயர் கண்டிஷனு, சேஞ்ச் ப்ராக்கெட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். நான் செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த வண்டியோட பீட் சவுண்டு கேளுங்க. ஹார்ன், இண்டிகேட்டர் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் காட்டுறேன், அப்படியே ப்ரைஸ் சொல்லிடுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த வண்டி பாருங்கள், அப்படியே ஒரிஜினல் கம்பெனி வண்டியோட பெயிண்ட்டு, கம்பெனி வண்டியோட லுக்கு, ஸ்டிக்கர் எல்லாமே நல்லாயிருக்கும். ரீபெயிண்ட் பண்ணியிருக்குதுங்க வண்டிக்கு. TN 33X 6175. ஃப்ரண்ட் டயர் ஒரு 40% இருக்கும், பேக் டயர் 80% கண்டிஷனில் இருக்குது. செயின்ஸ் ப்ராக்கெட் புதுசு. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,28,000ங்க, 1,28,000 ஃபிக்ஸட் ரேட்டு. கம்பெனி டீசல் புல்லட்டு, செல்ஃப் ஸ்டார்ட்டோடு இருக்குதுங்க. 2029 வரைக்கும் எஃப்சி இருக்குது. இன்சூரன்ஸ் 1 இயர் ஃபுல்லாக கரண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண வண்டி தான். சின்ன சின்ன வேலை இருக்கும், உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு ஒர்க் பண்ணிக்கலாம், வேணுங்கிறத பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வண்டியை அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாங்க. எல்லா வண்டியுமே அப்படி அதே கண்டிஷன் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு என்டாஸ்மெண்ட் வண்டி பார்த்துடலாம். என்டாஸ்மெண்ட் வண்டி செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், எல்லாமே பெயிண்டிங் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வண்டிங்க இது வந்து ஒரு என்டாஸ்மெண்ட் வண்டி, கோபி ரெஜிஸ்ட்ரேஷன், TN 36B
3242 ஃபேன்சி நம்பரு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1997 மாடலுங்க, 97 மாடலு. 2027 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 3 ஓனரு. இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குங்க, ஜூலை வரை கரண்ட்டில் இருக்குது. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர் தான். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நல்லா இருக்குங்க. இப்போ தான் ரீபெயிண்ட் பண்ணியிருக்குது. சைலன்சர், பெண்டு டோமு, இன்ஜின் கவர் எல்லாமே நிக்கல் போட்டிருக்கிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா கிளாசிக் லுக் மாதிரியே கிளாசிக் சீட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வண்டி இப்போ நான் செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இன்ஜினோட பீட்டு, அந்த பேஸ் சவுண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த வண்டி ஹைட்டில் ஓடும் போது சவுண்டே கேட்காதுங்க. அப்படி நம்ம லைட்டாக த்ராட்டில் கொடுத்தோம்னா அந்த பீட் சவுண்ட் சூப்பராக இருக்கும், கேளுங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லோ ஸ்பீடில் ஓடும் போது சவுண்டே இருக்காது. ஜஸ்ட் அப்படியே எக்ஸலேட்டர் கொடுத்தோம்னா பீட்டு நல்லா விழுகும். ஸோ இந்த வண்டிக்கு பேட்டரி ஹார்ன் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. வைப்ரேஷனே இருக்காதுங்க. இந்த வண்டி வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அலாயில் வந்துடுது. ஸோ அவுட்லுக்கு பாருங்கள், அலாயில் போட்டிருக்குறாங்க, புது அலாயில். 2 டயர் டியூப் பூசுத்தாங்க, சரிங்களா. TN 36B 3242. ஸோ டயர் கண்டிஷன் பாருங்கள். 2027 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 3. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,28,000, 1,28,000. இன்ஜின் வந்து 100% இருக்கும். நேரில் வாங்க, எல்லா வண்டியும் வந்து ஓட்டி பாருங்கள். சொல்கிற மாதிரி இன்ஜின் கண்டிஷன் இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் டயர் கண்டிஷன் பாருங்கள், அதுவும் புதுசு தான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கம்பெனி டீசல் பார்த்துடலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி, இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி டீசல் புல்லட்டு, 1997 மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. 2 இயர்ஸ் பிஃபோர், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஒரு கஸ்டமருக்கு நான் தான் அந்த வண்டியை சேல்ஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நம்மள்ட்ட வண்டி வாங்கும் போது ஃபுல்லாக அவர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரிலாம் பெயிண்ட்டு, குரோமியம் அதெல்லாம் பண்ண சொன்னார். அப்புறம் கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழித்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க்குலாம் மாட்ட சொன்னபடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலை இந்த வண்டிக்கு வந்து அந்த கஸ்டமர் செஞ்சுருக்கிறாங்க. ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறாரு. சிங்கிள் ஓனரில் இருந்தது. அப்புறம் அவர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சியெல்லாம் கரண்ட் பண்ணி இப்போ அவரோட பேரில் தான் இருக்குது. கோபி ஆடியோவில் தான் இருக்குதுங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பின் டு பின் எல்லாமே பக்காவாக இருக்கும். இந்த வண்டி நீங்கள் கேரண்டியாக இந்த வண்டிக்கு நான் சொல்லலாம். எல்லாமே தெளிவாக இருக்கும். செல்ஃபோடு இருக்குங்க. செல்ஃபு பேட்ரி புதுசு தான். பேட்டரிக்கு வாரண்டி கார்டு இருக்குது. 2 டயர் டியூப் புதுசு. டயர் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 20 days பிஃபோர் போட்டுட்டு தான் நம்மள்ட்ட சேல்ஸுக்கு கொண்டு வந்தார். இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2027 நவம்பர் மாதம் வரை கரண்ட்டில் இருக்குங்க, ஓகேங்களா. இன்சூரன்ஸும் ஒரு 11 மந்த்துக்கு கரண்ட்டில் இருக்கும். வண்டியை செல்ஃப் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வண்டியோட ஸ்லோ ஸ்பீட் பீட்டெல்லாம் கேளுங்க, பக்காவாக இருக்கும் இந்த வண்டி. ஸோ இதெல்லாம் இந்த வண்டியை வந்து நான் ஒரு வண்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன், எங்கேயும் ஒர்க் ஷாப்புக்குன்னு அலையக்கூடாது, நல்லா மைலேஜ் வரணும், நல்லா இருக்கணும், ஓட்டுறதுக்கு நல்லா சொகுசாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த வண்டியை தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் பெங்களூரில் ஓட்டலாம், சென்னையில் ஓட்டலாம், எந்த சிட்டியில் வேணாலும் நீங்கள் ஓட்டலாம். ரொம்ப வண்டி வந்து ஆப்டான வண்டி. வைப்ரேஷன்றது இருக்காது. மைலேஜ் நல்ல மைலேஜ் தருது. அந்தளவுக்கு இந்த வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு வண்டி இன்ஜின் என்ன கண்டிஷனில் கொடுத்தேனோ ஸோ அதே கண்டிஷனில் தான் அந்த பையன் மெயின்டைன் பண்ணியிருக்கிற. அப்படி ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் பண்ணிடுவார். ஏதாவது ஒரு ஸ்பேர்ஸு ஆஃப் கண்டிஷன் வந்தாலுமே உடனே கழட்டிட்டு புதுசு தான் போட்டுருவோம். அப்படி பேட்ரி ஆஃப் கண்டிஷனில் இருந்தாலும் புது பேட்ரி போட்டுருவார். ஈவன் நீங்கள் சேல்ஸுக்கு பண்ண போகிறோம் தெரிஞ்சு கூட புது டயர் போட்டு தான் என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிற இந்த வண்டியை. ஸோ நீங்கள் வாங்குறவங்க இதே மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த செலவும் வராது. அது நீங்கள் பண்ண வேண்டியது நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியாக பண்ணிடுங்க. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,42,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. ரொம்ப ஒர்த்து. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு இப்போ தான் போட்டிருக்குதுங்க. ஹைட்ராலிக் ஃபோர்க்கு, இது கிளாசிக்கோட ஃபோர்க் மாட்டி டிஸ்க் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீஸ்டோர் ஒர்க் பண்ணிங்கனாலே அந்த ரேட்டு எக்ஸ்பென்சஸ் வந்துடும். செல்ஃப் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரீஸ்டோர் ஒர்க் பண்ணாலே. ஸோ கீர் பாக்ஸ்லேருந்து கிளச்சிலேருந்து எல்லாமே பின் டு பின் பக்காவாக இருக்கும். நேரில் வாங்க, வண்டி ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி வந்து
ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிற கண்டிஷனுக்கும் ரேட்டுக்கும் ஒர்த்தாக இருக்கான்றது தெரியும். ஸோ இந்த வண்டி நம்பர் பாருங்கள், TN 28V 8436. ஃப்ரண்ட் டயர் புதுசு, ஃப்ரண்ட் வீல் செட்டும் பேக் வீல் செட்டும் புதுசுங்க. ஸோ ஓவரால் அவுட்லுக்கை பாருங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி டீசலு. அவர் டேஸ்ட்டு கஸ்டமர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ பேக் டயர் புதுசு தான், செயின் ஸ்ப்ரைட் புதுசு தான். நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. கீர் பாக்ஸு, கிளச், இன்ஜின் வேலை எல்லாமே பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபைனலாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படி இன்கேஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாலுமே நீங்கள் எந்த வண்டியை செலக்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த வண்டிக்கு ஒரு 2 to 3 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கோங்க. நான் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நான் 1 செகண்ட் மறுபடியும் போய் பாருங்கள், வீடியோ பாருங்கள், கிளியராக உங்களுக்கே புரியும். எல்லா வண்டியுமே இந்த 9 வண்டியுமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எஃப்சிக்கு வந்து கரண்ட்டில் இருக்குது. 85,000 1,42,000 வரைக்கும் இருக்குங்க. ஓகேங்களா? 2 இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். 2 வண்டி மட்டும்தான் என்டாஸ்மெண்ட் வண்டி, சென்டர் பெட்டு. மீது எல்லாமே கம்பெனி டீசல் தான். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பெட்டுன்றதே இல்லை, எல்லாமே சென்டர் பெட்டு தான். ஓகேங்களா? ஒரு 5 HP இருக்குது, மீதி எல்லாமே 6.5. அதே மாதிரி ஒரு 7 HP இருக்குது. ஓகேங்களா? 6 புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எதுக்கு இவ்வளோ தடவை சொன்ன டீட்டெயிலே சொல்கிறேன்னா, எல்லா வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதும் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன டீட்டெயிலே ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான், அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ தடவை கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரியாக பண்ணிக்கோங்க. நேரில் வாங்க, வந்து எல்லா வண்டியும் ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ அந்த வண்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வண்டியை நான் கொடுத்துருவேன். ஆல்ரெடி நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே 2-3 பேர் வந்து நேரில் வந்து பார்த்தாங்க, எனக்கு வண்டி கேட்டாங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் ஃப்ரைடே வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. யார் நேரில் வந்து ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு நான் வந்து வண்டியை கொடுத்துருவேன். வண்டியை வந்து பார்த்துட்டு யார் நேரில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அவங்க ஓட்டி பார்த்து பிடிச்சிருந்துன்னா நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுவேன். ஸோ யாரும் வந்து எனக்கு இந்த வண்டி வேணுன்ற மாதிரி புக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் லாங்லேருந்து வரோம், ஸோ வண்டியை வந்து நாங்கள் ஃபோனில் வந்து பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் அந்த வண்டியை ஹோல்டு பண்ணுங்கள், நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறீங்க. நான் அப்படி செய்ய முடியாது. யார் நேரில் வராங்களோ அவங்களுக்கு நான் வந்து வண்டியை சேல்ஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ரேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வண்டியோட ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். எதில் கம்மியான ரேட் போடுறானோ அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே நிறைய பேரை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, OLX எல்லாத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ரேட்டு என்கிட்ட பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே கம்பேர் பண்ணி நான் ரேட் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு ரேட்டை வந்து பார்கிங் பண்ண வேண்டாம். தெளிவாக நான் எல்லாமே அவுட்லுக்லேருந்து எல்லாம் காட்டியிருக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்க்குறீங்க, நான் சொன்ன மாதிரி இருக்குதான்றதை பார்க்குறீங்க, கேதர் பண்ணுறீங்க. பிடிச்சிருந்துன்னா வண்டியை வாங்கிக்கோங்க. ரேட்டை வந்து நேரில் வந்து பார்கிங் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சேல்ஸ் வீடியோ இல்லைனா ஒரு ரீஸ்டர் வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் கிளின்டன் போனோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.